वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् विज्ञानांशो यस्य सतश्चक्ष्यतिरूढो बुद्धिर्बुद्ध्यत्यत्र बहिर्बुद्ध्यपदार्थान् नैव अन्तस्थं बुध्यति यं बोधयिदारं संसारध्वान्तविनाशं हरिमीडे हरिमीडे स्तोत्रத்துல 32வது ஸ்லோகம். எல்லா உபனிஷத்துடைய சாரத்தையும் ஒவ்வொன்னா கொண்டு வந்து நமக்கு பகவான் மகாவிஷ்ணுடைய ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான வியாஜத்துல சொல்லிட்டு இருக்க. பரமாத்மா மகாவிஷ்ணுவானவர் எல்லோருடைய சரீரத்திலையும் நான் பூந்துருக்கேன்னு பகவத்கீதையில சொல்லியிருக்க. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி. அவர் உள்ள இருக்க தொட்டுத்தான் நம்ம புலன்கள்லாம் தன் வேலை செய்யறது. வெறுமன பொம்மை வச்சுட்டு இருந்தோம்னா அந்த பொம்மை ஒண்ணும் பண்ணாது, அதுக்கு கீழ் கொடுத்தா தான் எல்லா காரியமும் பண்றது. அதே விதமாக இந்த சரீரம் ஜடமான சரீரம், இந்த சரீரத்துக்குள்ள அந்த பகவான் இருந்து தூண்டி வைக்கிறார். அந்த பகவான் இருப்பதனால் கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, இதெல்லாம் நடக்கிறது. நாம் அறிவு கூட நமக்கு அந்த பகவானால் தான் வருகிறது. அப்படிப்பட்டதான் அந்த பகவானை நாம் உள்நோக்கி பார்க்க தெரியல. ஏன்னா சர்வாந்தரம் அவர் இருக்க, உள்ள இருக்கிறவரை நம்ம கண்ணு பார்க்க மாட்டேங்கிறது. கண்ணுக்கு வெளியில இருக்கிற பொருள்தான் பார்த்து வழக்கம், வெளியில தான் பார்க்க தெரியும் அதற்கு. அதே போல காது வெளி சொற்களை கேட்குமே தவிர, வெளி சத்தத்தை கேட்குமே தவிர உள்ளூர் இருக்கக்கூடியதான அந்த பரமாத்மாவை அறிய மாட்டேங்கிறது. இப்படிப்பட்டதான் அந்த பரமாத்மாவை நாம் அறிவதற்கு வழி பக்தி ஒண்ணுதான். அதை அறிவதற்கு பக்தியை வரவழைச்சு அந்த பக்தியினால மனத்தை சுத்தப்படுத்தி அதன் வழியாக அந்த பகவானை அறியணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஸ்லோகம் சொல்றார். விஜயானாம்சோ யஸ்ய சதஷ்டத்யதிரூடா புத்தி புத்யக்ஷத்ர பகிர்போத பதார்த்தான் நைவ அந்தஸ்தம் புத்யதி யம் போதயிதாரம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. விஜயானாம்சா, நமக்குள்ள இருக்கிற ஒரு சைத்தன்யம் இருக்கு, அது அறிவினுடைய அம்சம். எங்கும் இருக்கக்கூடியதான அந்த பரம்பொருள் ஒரு அம்சமாக நமக்குள்ள இங்க இருக்க. அம்சைவ அம்சா பகவான் கீதையில மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா மனஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஷ்டானி கர்ஷதி அப்படின்னு பகவானுடைய அம்சமாகத்தான் நம்ம சொல்லியிருக்கார். அந்த அம்சமாக அறிவனுடைய அம்சமா இருக்கக்கூடியதான் அந்த பரமாத்மா நமக்குள்ள இருந்துட்டு அந்த சத்தருடைய சக்தி, அந்த பரமாத்மாவுடைய சக்தி, அந்த சக்தியானது எப்படி இருக்கு? பலவாக இருக்கு. கண்ணோட சேர்ந்து பார்க்கறது, காதோட சேர்க்கிறது, கேட்கறது, மூக்கோட சேர்ந்து மாறுறது, இப்படி பல சக்திகளோடு கூடியிருக்க அந்த தத்துவம். அந்த சக்தியை இந்த ஜீவன் அடைஞ்சு புத்திர் புத்தியத்ர பகிர்போத்திய பதார்த்தான்னு பகிஹி போத்திய பதார்த்தான் நம்ம சரீரத்துக்குள்ள வெளியில இருக்கக்கூடியதான பொருள்களை அறியது. இதுக்கு சுவாவம் நம்ம பொறிகளுக்கு என்ன நிலை அப்படின்னு பார்த்தல, பொறிகள் எல்லாம் வெளிநோக்கித்தான் சிருஷ்டிக்கப்பட்டது. வெளியில இருக்க பொருளைத்தான் பார்க்க அதுக்கு தெரியும். உள்ள சத்தம் இருக்கு, உள்ள வாசனை இருக்கு, உள்ள உருவம் இருக்கு, எதையும் தெரிஞ்சுக்காது. நாம் தெரிஞ்சுக்கணும் ஏனால், உள்ள இருக்கிற சட்டையை பார்க்கணும் ஏனால் நீங்க எக்ஸ்ரேல தான் பார்க்கணும், இல்ல ஸ்கேன்ல தான் பார்க்கணும். நேரா உங்களால பார்க்க முடியாது. அதே போல உள்ள சத்தம் இருக்குன்னா உங்க காதால கேட்க முடியாது. அப்படி இருக்கு. ஏன்? புலன்களை எல்லாம் வெளிநோக்கிய சிருஷ்டிக்கிட்டார். ஆனா இவர் எங்க இருக்கார்? உள்ளூர் இருக்கார். எங்க இருக்கார்? இதயத்துக்குள்ள இருக்கார். அந்த பரமாத்மாவை சதஷ்டத்யதிரூடா, இந்த சக்தி அடைஞ்சு புத்தி புத்தியத்ர பகிர்போத்திய பதார்த்தான் பகிஹி போத்திய பதார்த்தான் வெளியில இருக்கக்கூடியதான அறியக்கூடியதான பொருள்களை அறிகிறது. அறியும் எல்லா பொருளையும் அறிய முடியாததுக்கு புண்ணியம் பாபத்தை அறியுமா? உங்கள்கிட்ட எவ்வளவு புண்ணியம் இருக்கு, எவ்வளவு ஸ்டாக் பாபம் இருக்கு அறியுமா? அறியாது.
ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருள்ல இருக்கக்கூடியதான வெயிட் அறியுமா? அறியாது. அந்த பொருளுடைய வெயிட்ட உருவம் நீங்க பார்க்கலாம், அதனுடைய சைஸ் பார்க்கலாம். ஆனா அது எவ்வளவு வெயிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கிடையாது. அது ஒரு திராட்டுல போட்டா தான் தெரியும். ஒரு பொருளை பார்த்ததுமே அதனுடைய குருத்துவம், வெயிட் உங்களால பார்க்க முடியாது. அதுக்கு தனியா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேண்டியது. அதே போல உங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கு, எவ்வளவு பாபம் இருக்கு நீங்க அறிய முடியாது. இப்படி அறிய தகுந்ததான பொருளா இருந்தா அறிய முடியும். அறிய தகுந்த பொருள் அறிய முடியாது. ஆகையால் புத்திர் போத் பாக்கிய பதார்த்தம் இத்தனையும் அறியறது. ஆனா என்ன நைவந்தம், உங்களுக்குள்ள இருக்கிற பொருளை அறியல, அந்த பரமாத்மாவா அறியல, நான் தான் அறியல சார். புத்திசாலியா இருக்கிறோம் அறியட்டுமே. யாராலையும் அறிய முடியாது. இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கக்கூடியதான பொருளை அவன் அறிய முடியாது. எதனால என் கண்ணு வேலை செய்யறது, எதனால என் காது கேட்கறது, எதனால என் மூக்கு முகர்றதோ அந்த சக்தியை நான் அறிய முடியுமா? யாராலையும் முடியாது. அறிவூட்டுபவனா இருக்கக்கூடியதான அப்பரம்பொருளை யாராலையும் அறிய முடியாது. அந்த அறிவூட்டுவன் யார்? அவர் தான் அந்த பரமாத்மா. விநாசம் ஹரிமீடே. அப்படி நமக்குள்ள இருக்கக்கூடியதான பொருளை நாம் அறிந்தோமையானால் இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா இருட்டும் எல்லா துன்பங்களும் அகன்றுவிடும். அப்படி அந்த பரமாத்மாவை உபனிஷத்து சொல்லக்கூடியதான பரமாத்மாவை நமக்கு இப்படி இந்த விதமாக சொல்லியிருக்க. கோயம் தேஹே தேவயிதித்தம் சுவிச்சாரிய ஞாதஸ்ரோதா மந்தயிதா தைவஹி தேவஹ இத்யாலோச்ய ஞாம்ச இஹ அஸ்மீதி விதுர்யம் தம் சம்சார விநாசம் ஹரிமீடே. உபனிஷத்து இதே அம்சத்தை தான் இன்னொரு மாதிரி சொல்லியிருக்கு. கோயம் தேஹே தேவஹா, இந்த சரீரத்துக்குள்ள யார் இந்த தேவன்? கண்ணா காதா மூக்கா நாக்கா யார் சார் எல்லாத்தையும் அறிக்கிறார்? இவைகளுக்கெல்லாம் ஒரு சண்டை வந்துருச்சு. யார் வசத்தியும் ஒவ்வொன்றும் நான் தான் வசத்தின்னு சொல்லிட்டா அதை நம்ம ப்ரூவ் பண்றதுக்கோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அறியறதுக்கோ கிடையாது, வழி கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி சப்ஜெக்ட். கண்ணு உருவத்தை தான் பார்க்கும், சொல்ல கேட்காது, சத்தத்தை கேட்காது. காது சத்தத்தை கேட்குமே தவிர அது உருவத்தை பார்க்காது. இப்படி ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு செயலை செய்கிறதே தவிர மற்ற செயலை அதை பண்ண முடியாது. அப்ப எப்படி காமன் அட்மிஷன் டெஸ்ட் எப்படி வைப்பேன்? முடியாது. உடல் சரியா நடக்காதே. அப்ப என்ன பண்ணோம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் தெரியும், யாருக்கும் எல்லாமும் தெரியாது. எப்படி ஒரு பரீட்சை வச்சு பார்க்கறது? இவெல்லாம் யோசனை பண்ணினாலா பிரம்மதேவர்கிட்டே போவோம், நம்மளை படைச்சவர்கிட்ட போவோம் அப்படின்னு வெகுடன் சென்றது. இந்த பிரம்மதேவர் பார்த்தார், எல்லாரையும் நம்ம தான் படைச்சோம், இல்ல யாராவது நீங்க தான் வசத்தின்னு சொன்னோம்னா மற்றவர்களுக்கு கோபம் வரும். எல்லாம் நம்ம குழந்தைகள் நான் வசதி இன்னொருத்தர் வசத்தின்னு சொன்னா மற்றவர்களுக்கு கோபம் வருமா வராதா? அப்படி சொல்லலாமா? ஆகையால் அவர் என்ன பண்ணீங்கன்னா இப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு அவர் ஒரு பிளான் ஒண்ணு சொன்னார். இந்த சரீரத்திலிருந்து யார் வெளி கிளம்பினாலும் இந்த சரீரமா பாவிஷ்டதரமா இருக்கோ ஆயிடுமோ அவர் தான் ரொம்ப வசதியானவர். யாரு இல்லைன்னா இது பிரயோஜனம் இல்லாம போயிடுதோ அதான் அவர் தான் வசதி அப்படின்னார். கண்ணு கொஞ்ச நேரம் போச்சு, ஒரு வருஷம் சரீரத்தை விட்டு வெளியில போச்சு, கண்ணை பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அப்புறம் உள்ள வந்துதான் வந்து மற்றவர்கள்லாம் கேட்கறது, உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது நான் இல்லாத சமயத்துல அப்படின்னு. அவ அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டோம்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்துதான். ஆனா சொன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, முதல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பழகி போயிடுது. ஜனங்கள்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டா, பாவம் குருடன் சொல்லி எல்லா விடையுமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதனால இல்லாதனால வாழ்க்கை ஒன்னும் போகல, ஒன்னும் இல்லாம போகல, இதை கொஞ்சம் கஷ்டம் அவ்வளவுதான். இது பார்த்து நம்மளால பிரயோஜனம் எல்லாம் விட்டுடு. அதே போல காது வெளியில வச்சோம், ஒரு வருஷம் அனுப்புறம் வந்தது. இந்த சரீரத்துல காது கேட்கல, ஒரு வருஷம் அனுப்புறம் உள்ள வந்து கேட்டது. எப்படி நீங்க உங்க வாழ்க்கை இருந்தது? ஒண்ணும் அப்படி கஷ்டம் ஒண்ணும் இல்லை. ஆனா ஒண்ணு யாராவது சொன்னா நமக்கு கேட்காது, அது போன போட்டோம். ஆனா ஒண்ணு யாரு வச்சாலும் கால் விழல பாருப்பா, எதை பேட்டாலும் நம்மளை சோதனம் பண்ணாலும் வச்சுட்டு சும்மா இருந்தோம், அவ்வளவுதான் விவகாரம் போகும், வியாபாரம் இல்லை. இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொரு புலனா வெளியில போச்சு, வெளியில போயிட்டு திரும்பி வந்தது. வந்து கேட்ட பிறகு வாழ்க்கை நடந்துட்டு தான் இருக்கு, நீங்க இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டம், அவ்வளவு வாழ்க்கையே இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டான்.
எல்லாம் ஆனப்பறம் கடைசியில முக்கிய பிராணன். இந்த பிராணன் நினைச்சாதான் நான் போய் பார்க்கட்டுமான்னு ட்ரை பண்ணட்டுமான்னு. இது கொஞ்சம் கிளம்பிட்டு எல்லா பொருளும் தடம் வருது. என்ன ஆச்சுன்னு இனிமேல் அங்க இருக்க முடியாது சரீரத்துல. அப்ப என்ன பண்ணிட்டுன்னு அந்த பிராணன் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டான். சுவாமின்னு நீங்க இந்த சரீரத்தை கிளம்பாதீங்க, கிளம்பிட்டுன்னா இனிமேல எனக்கு ஸ்ரீன்னு போட மாட்டா, ஸ்ரீமதின்னு போட மாட்டா, இது அதுன்னு தான் சொல்லுவா. ரொம்ப நன்னா இல்ல, ஆகையால் நீங்க மட்டும் கிளம்பப்படாது, நாங்கெல்லாம் ஒத்துக்கிறோம், நீங்க தான் பெரியவர் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க. அந்த பிராணன் இருக்கே, அந்த பிராணனுக்கும் எல்லா செயலும் பண்ணக்கூடியதான திறமை இந்த ஒன்னத்தர் கொடுக்குற. இந்த பிராணன் என்ன பண்ணிட்டு நம்ம சரீரத்துக்குள்ள 5 இடத்துல தன்னை பிரிச்சு வச்சுட்டு இருக்கு. மூக்கு வாய் வழியா மூச்சுக்காக உள்ளே வழியிலையும் போறது. அதே போல மூலாதாரத்துல இருந்து கொண்டு அபானமா இருந்து கொண்டு இருக்க. நடுவுல ஒரு காத்து ஒண்ணு இருக்க, சமானம்னு பேரு. எந்த அளவுக்கு காத்த உள்ள நீங்க வாங்கிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காத்த வெளியில போகணும். ரொம்ப காத்து உள்ள எழுதிட்டு கொஞ்சம் காத்து வெளியில விட்டோம்னா வயிறு போயிடும். அதே போல நிறைய காத்து விட்டு விட்டு கொஞ்சமா காத்து தான் உள்ள எழுதுன்றேன்னா அப்புறம் மூச்சு தட்ட ஆரம்பிச்சிடும். கரெக்டா எவ்வளவு வாங்கிக்கிறோடோ அவ்வளவுதான் காத்து விடணும். அதிகமா விடுச்சுட குறைய விடணும். இப்படி கரெக்டா அது ஈக்குவலைஸ் பண்றதுதான் அது தியானம்னு ஒண்ணு. இன்னொன்னு ஒரு டெம்பரரி மெஷரா ஒண்ணு வச்சுட்டு இருக்கேன், எது உதாரணம்னு. அவர் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கழுத்துல இருக்கார், ஒரு வேலையும் பண்ண மாட்டார். அவர் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்கார். ஏன்னா எமர்ஜென்சில ஒருத்தர் வேலை செய்யணும்னு. அதான் விவகாரம் என்ன, எப்பாவது விஷயம் நம்ம சாப்பிட்டோம்னா அப்ப வேலை செஞ்சு வாயில் எடுக்கும்படி பண்ணுவேன். அதே போல ஜலமே நம்ம சரீரத்துக்குள்ள இல்லாம போயிடுதுன்னா விக்கல் வரும், நாளைக்கு காஞ்சி போச்சுன்னு சொல்லுவா. இது போல விவகாரத்துல எமர்ஜென்சியை சூச்சனம் பண்றதுக்காக அப்புறம் அவர் தான் வேலை பண்ணுவார், மற்றவர்கள்லாம் சும்மா இருப்பா. அப்ப ஏன்னா இவெல்லாம் ஓஞ்சி போயிருக்கே, அப்ப வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளை வச்சுட்டு இருக்க உதாரணத்து. அதுக்கப்புறம் வியானகான ஒருத்தர், அவர் தான் வயசுல இருக்க. நீங்க என்னென்ன பொருளை சாப்பிட்டாலும் சரி, இன்னைக்கே சாப்பிட்டோம்னா நாளைக்கு சிவராத்திரி விவகாரம் நட. ராத்திரி தூங்கவும் தூங்கப்படாது, சிவராத்திரிக்கு பூஜை பண்ணணும்னு. இந்த அந்த எதை நீங்க சாப்பிட்டாலும் அதை என்ன பண்றது, மறுபடியும் நன்னா அதை இது பண்ணி பாக்கம் பண்ணி ரத்தத்தோட கலந்து சரீரம் முழுக்க வியாபிக்கும்படி பண்றாராம். அடுத்ததாக அவர் என்ன பண்ற, இப்படி அத்தனை காரியமும் அந்த ஒரு பிராணம் பண்ணிட்டு இருக்கார். தன்னை 5ஆ பிரிச்சுட்டு நம்ம சரீரத்துக்குள்ள பண்ணிட்டு இருக்கார். இன்னொரு விசேஷம் பார்க்கணும், கண்ணுக்கு ஓய்வு இருக்கு, காதுக்கு ஓய்வு இருக்கு, மற்ற புலன்களுக்கெல்லாம் ஓய்வு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ராத்திரி ஒரு 8 மணி நேரம் தூங்குறது, வேலை செய்யாம இருக்குது. ஆனா இந்த பிராணன் மட்டும் எனக்கு ஓய்வு வேணும்னு கேட்டதுன்னா நம்ம கதை என்ன பாருங்க. அது எப்போ ஓய்வு இருக்கக்கூடாது, அது என்னைக்கு நீங்க பிறந்தேடோ அந்த முதல் மூச்சுல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அது வேலை செஞ்சுட்டே இருக்கணும், ஒரு நாளும் ஓய்வு எடுக்காதான். இப்படி அந்த பிராணருக்கு ஒரு சக்தியை கொடுத்துட்டு இருக்கார் பரமாத்மா. அவர் யாரு, கோயம் தேஹே தேவா, இந்த சரீரத்துக்குள்ள எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறவர் யாரு, நான் யாருன்னு கேட்கிறதோ அத கோகம். அந்த கோகம்ங்கிறது அகம் எனக்கூடியதான தேவன் யாரு, கோயம் தேஹே தேவ இதி தம் சுவிசாரியா. இதை நல்லா விசாரம் பண்ணினா தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நான் தான் வசத்தின்னு சொல்லிக்கிறார் சார். அப்ப யார் வசத்தின்னு எப்படி தீர்மானம் பண்றது, அதான் சொல்ற விசாரியா. நல்லா விசாரம் பண்ணணும். எதனால விசாரம் பண்ண முடியும், உபனிஷத்துகள்னால விசாரம் பண்ண முடியும். இவைகளெல்லாம் சொல்லக்கூடியதான சப்தங்களுக்கு உபனிஷத்துகள்னு பேரு. அந்த உபனிஷத்துடைய வாக்கியத்தை விசாரம் பண்றதுக்காக வியாசாச்சாரியால் நமக்கு சூத்திரங்களை எழுதி கொடுத்திருக்கார். 555 சூத்திரங்கள், 5 4 அத்தியாயங்கள்ல உபனிஷத்துகளுடைய வாக்கியங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு தீர்மானமா விசாரம் பண்ணி அலசி சொல்லியிருக்கார். நமக்கு புத்தியில ஏறா போல சொல்லியிருக்கார். ஆனா இந்த நான் யார் எனக்கூடியதான கேள்விக்கு, கோயம் தேவகா எனக்கூடியதான கேள்விக்கு சுவிசாரியா நல்ல விசாரம் பண்ணியிருக்கார். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, அங்கிருந்து ஆரம்பிச்சு ஜிக்ஞாசான விசாரமும் அர்த்தம் அனலைஸ் பண்ணி விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிறார். சுவிசாரியா ஞாதா ஸ்ரோதா மந்தயிதா தெய்வஹி தேவா. அவர் யார் தெரியுமோ, அவர் தான் பார்க்கிறார், அவர் தான் அறிகிறார், அவர் தான் கேட்கிறார், அவர் தான் நினைக்கிறார். நாம் ஏதோ நம்ம நினைக்கிறேன் கேட்கிறேன் பார்க்கிறேங்கிற யாரு,
ஒரு மனுஷன் எழுதிட்டு இருந்தார், லெட்டர் எழுதிட்டு இருக்கார். அவரை கேட்டேன், யார் எழுதுறா அப்படின்னு. நான் தான் எழுதுறேன்னு. ஓஹோ, சரி எழுதுவாங்க. ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. என்ன ஆச்சுன்னு திடீர்னு எழுதுறது நிறுத்திவிட்டார். என்ன சார் ஆச்சுன்னு. பேனா எழுதலைட்டார். எழுதினா நீங்க எழுதுறேன், எழுதலைன்னா பேனா எழுதல. முன்னாலேயும் எழுதினதையாவது பேனா தான் எழுதினது. ஆனா நிஜமா எழுதினவர் பேனா இல்ல, பேனா வாயிலாக இவர் எழுதினார். அது ஞாபகம். எப்பொழுதுமே அந்த கர்த்தா யாரு, உள்ள இருக்கிற ஜீவன் தான். அவர் கண்ணால பாக்குறார், காதால கேட்கிறார், மூக்கால முகர்றார், பேனாவால எழுதுறார், இல்லாம நடக்கிறது. சோ இவைகள்லாம் நடக்கிறது, எது நடந்தாலும் உள்ள இருக்கிறது அந்த தத்துவம் தான் பண்றது. யாருங்கிற இந்த உருப்படிகளை எல்லாம் வேலை செய்ய வச்சு எல்லாவற்றையும் அனுபவிக்கிறாரே அங்க இருக்கிற ஒரு பரமாத்மா. அதான் கோயம் தேஹே தேஹே தேவ இதி தம் சுவிசாரியா ஞாதா ஸ்ரோதா மந்தயிதா தெய்வயः தெய்வை தேசா இத்யாலோச்ய. இப்படி நல்ல விசாரம் பண்ணி அம்ச இஹஸ்மீதி விதோ, அந்த பரமாத்மாவுடைய அம்சம் அத ஏவா அந்த அறிவு கட்டியாக பிரஞான கனமா இருக்கக்கூடியதான பரமாத்மா அவருடைய ஒரு அம்சம்னா இஹாஸ்மி இங்க இருக்கேன். ஆகையால் இந்த சரீரத்துக்குள்ள நான் தோன்றது யாரு, அந்த பரமாத்மா. கோகம்னு ஆரம்பிச்சோம்னா சோகம்னு முடியும். யாருன்னா அவர் தான். சஹா அகம், இதுதான் தத்துவமசிங்கிற வாக்கியம் சொல்றது. சஹா அந்த தத்து, அகம் நானா இருக்கேன். அகம் பிரம்மாஸ்மி. கோகம்னு கேட்டேன், நான் யாருன்ட்டு அகம் பிரம்மாஸ்மின்னு பதில் வந்து. இந்த பிரம்மஸ்வரூபம் தெய்வஸ்வரூபம் பிரம்மம்னு சொன்னா எந்த உருவங்களோட இருக்கக்கூடியதான அத்தனை சகுண ரூபங்களை பார்க்கிறீங்களோ இவைகளுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியதான சைத்தன்யம். விஷ்ணுவா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், உங்களுக்கு எந்த பிடிச்ச தெய்வமா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடியதான் இந்த சுத்தமான ஒரு தத்துவம் இருக்க பார்த்தா அந்த தத்துவத்துக்கு நாங்க பிரம்மங்கிறோம். ஆகையால் இத்யாலோச்ய ஞாம்ச இஹஸ்மி திவிதுர்யம் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. சார் நீங்க ஏதோ இருக்காருன்னு சொல்றேன், இதெல்லாம் சொல்றேன், ஆனா அவர் இருக்காருங்கிறதுக்கு என்ன சார் அர்த்தாட்சி? எனக்குள்ள ஒரு சக்தி இருக்கான், அந்த சக்தி இருக்க தொட்டுதான் கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, எல்லா உருப்படியும் வேலை செய்கிறது. அவர் இங்கிருந்து கிளம்பிட்டா ஒண்ணும் வேலை செய்யாது. அப்படிங்கிற அப்படிப்பட்டதான பரமாத்மா இருக்காருங்கிறதுக்கு என்ன அர்த்தாட்சி அப்படின்னு கேட்கறது. ஒரு ப்ரூஃப் சொல்லணுமோ இல்லையோ, ஒரு லாஜிக்காவது சொல்லணுமோ இல்லையோ. இருக்காங்கிறது எப்படி தெரியும் சொல்றாரு வேதம் சொல்றது. ஆத்மனி நத்யாதயமேஷ கேழ்வானந்த பிராணிதிதாபனி அபானீதிதா இத்யஸ்தித்வம் பக்த்யுபபத்யா ஸ்ருதிரேஷா தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. அப்ப இந்த சரீரத்துக்குள்ள அந்த தத்துவம் இல்லைன்னா நமக்கு ஞாபகம் உள்ள இந்த சரீரத்தை அந்த தத்துவம் இருக்கிறதுனால இவையெல்லாம் நடக்கிறது. அது இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமாங்கிறது. நம்ம ஆத்துல இருக்கோம், நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நமக்கு சரீரம் என்னென்ன சொகசு கேட்கறது. உட்கார்றதுக்கு இடம் வேணும், ஃபேன் வேணும், சாப்பிடுறதுக்கு தீர்த்தம் வேணும், எல்லாமும் வேணும். வேலைக்கு கரெக்டா நாக்குக்கு சுவை இவையெல்லாம் வேணும். படுத்துக்கிறதுக்கு எல்லாம் சரியா வசதியா வேணும். புதுவே நம்ம ஆசைக்குள்ள வரப்படாது. இப்படி எல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். அது நடக்கிறது இல்லைங்கிறது அபர விஷயம். ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் இந்த எல்லாம் எதிர்பார்க்கிறானா இல்லையா? இருக்கான். ஆனா இத்தனையும் எதிர்பார்த்துட்டா நம்ம ரியலா சந்தோஷமா இருக்கமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. இத்தனையும் பகவான் கொடுத்திருக்கார், ஓரளவுக்கு கொடுத்திருக்கார். இத்தனையும் வச்சுண்டு நிஜமா நம்ம ஆனந்தமா இருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு மூலையில ஏதோ தட்டிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய வெள்ளை வேஷ்டியா இருக்கு, அந்த மூலையில என்னடா ஒரு பஞ்சாமிர்தம் ஒட்டின்னு இருக்கு, கருப்பாய். என்ன விவகாரம், இவ்வளவு வெள்ளையா இருக்கே சார் அப்படின்னு. ஆமா இல்லைன்னா சொன்னேன், ஒரு மூலையில ஒரு கருப்பா இருக்கு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் பாருங்க, தினந்தோறும் ஆனந்தமா தான் இருக்கும். இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து என்னதான் இதெல்லாம் நீங்க என்னன்னா இல்லை சார் அப்படிங்கிறோம். எல்லாரும் சரியா இருக்கு, இருந்தாலும் என்னமா இருந்தாலும் இது ஒரு தப்பு தான் இருக்கு உங்கள்கிட்ட அப்படி. திடீர்னு உமக்கு கோபம் வருதுங்கிறான். என்ன பண்றது, ஏதோ மீதி பேருக்கு கோபமே வராத மாதிரி
உமக்கத்தான் கோபம் வராத மாதிரி வர மாதிரி இப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவன் போட்டு போயிட்டான். அதோ அவருக்கு வாய் இருக்கு சொன்னார், நீங்க சும்மா கூடாது சார். சொன்னாரே 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 சொன்னாரு 100 தரம் சொல்றான் இவன். அவருக்கு வாய் இருக்கு, அவருடைய ஃபீல் பண்ணினார், அவர் சொல்லிவிட்டார், சொல்லிட்டு போகட்டுமே, நம்ம ஏன் அதை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு யாராவது இருக்காளா பாருங்க. அப்ப என்ன, நமக்குள்ள எவ்வளவுதான் ஆனந்தமும் எவ்வளவுதான் வேண்டியதான வசதிகளும் அதுக்கு வேண்டியதான விஷயங்களும் கொடுத்திருந்த போதிலும் நமக்கு ஒரு துன்பமானது ஏதோ ஒரு மூலை இருந்து எப்பவும் வருது. ஒரு நாளும் காலம்பரிலிருந்து ராத்திரி வரைக்கும் இன்பமாகவே இருந்த ஒரு துன்பமும் இல்லாம இருக்கேன்னு ஒருத்தரால சொல்ல முடியுமா? ஆனா சில மகர்ஷிகள் பாருங்க, இவைகள்லாம் விட்டா வீடு பொருள் அத்தனையும் விட்டா என்ன எங்க இருக்கன்னு ஹிமாலயத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற குகைக்குள்ள உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு என்ன ரொம்ப உஷ்ணமா இருந்தா அதுக்கு ஃபேன் ஏதாவது இருக்கா, இல்ல குளிரா இருந்தா போத்திக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, படுத்துக்கிறதுக்கு இடம் இருக்கா, ஏதாவது வசதி இருக்கா, ஆகாரம் வரும்னு நிர்பந்தம் உண்டா, நிச்சயம் உண்டா? ஒண்ணும் கிடையாது. இருந்த போதிலும் அவ தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு மனுஷன் ஒரு வேலை செய்யறான்னா அவனுக்கு அதுல சந்தோஷம் இருந்தா தானே செய்வான். சந்தோஷம் இருந்தா எந்த வேலையும் இல்லாத போனா ஒரு வேலையும் செய்ய மாட்டான். இவ பண்ணிட்டு இருக்கான ஒரு நாள் பண்ணினா பரவாயில்ல சார், ரொம்ப நாளா பண்ணிட்டே இருக்கா. அப்ப என்ன, நூனம் பிரம்ம இவர் அசத்தேடாம். ஆச்சாரியால் தைத்தரியோபனிஷத் பாஷ்யத்துல சொல்றார், நூனம் பிரம்ம இவர் அசத்தேடாம். அவளுக்குள்ளூர அந்த பிரம்ம ரசம் இருக்கு, அதனாலதான் அவ பண்ணிட்டு இருக்கா. ஒரு மனுஷனுக்கும் ரொம்ப சிரமமா இருந்தா பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஆனா இவ பண்ணிட்டு இருக்க. அவ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உள்ளூர ஒரு பிரம்ம ரசம். இதை பண்றதுனால அவளுக்கு ஒரு நிம்மதி ஏற்படும். அதே விதமாக நமக்கு அப்பப்ப எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியதான ஒருத்தர் இருக்கார். அந்த நிம்மதி எப்படி கொடுக்கிறார்? தூங்கும்படி பண்ணிவிடுறார். சிம்பிளா ரொம்ப சிரமமா இருந்தா உங்களால தாங்க முடியல, தூங்கி விடுறாரு. அந்த தூக்கமானது எப்ப வரும் எப்படி வரும் யாராலையும் சொல்ல முடியாது. சில பேர் நின்றுட்டே தூங்குறான், பத்துல தூங்கிட்டே தூங்குறான், உட்கார்ந்துட்டே தூங்குறான். அது எப்படிதான் கத்துண்டாலோ தெரியல அந்த அந்த மெக்கானிக் அந்த விவகாரம். அப்படியே உட்கார்ந்துருந்தா கண்ணை ஓட்டிட்டு இருக்கான், சீரியஸா கவனிச்சுட்டு இருக்கான்னு பாக்குறோம். ஒரு 5 நிமிஷம் அதான் பக்கத்துல வைக்கிறோம், பாக்குறேன், கொரட்டை விடுறாரு. ஓஹோ, அந்த தூக்கமானது இப்படியெல்லாம் வருமா? வருதே. சில பேர் படுத்து ஏசி ஆன் பண்ணிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கான், ஒன்னும் வரல. 10 மணில இருந்து ஆரம்பிச்சு 3:30 4 மணி வரைக்கும் இன்னும் தூங்கவே வரல. இவன் ஆனந்தமா தூங்குறான். என்னடான்னா வேதாந்த மகிமைங்கிறான். ஆனா அந்த தூக்கம் வரும் பொழுது நமக்கு என்ன ஆச்சுன்னா எல்லா விதமான ஒரு சரீரத்துல சிரமமும் போயிடுது. இப்படி நம்ம சரீரத்துக்குள்ள அப்பப்ப வரக்கூடியதான கஷ்டங்களை எல்லாம் நீக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்க. அவர் நம்ம நினைச்சப்பதான் நீக்க மாட்டேங்கிறாருங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆனா அது நடக்கிறதா இல்லையா? அந்த தத்துவம் இல்லைன்னா யாரால வாழ முடியும்? யாரால மூச்சு காத்த உள்ள இழுக்க முடியும், வெளியில இருக்கும்? ஆனந்தோ நஸ்யாத். இந்த உள்ளூர் இருக்கக்கூடிய ஒரு ஆகாசம், ஒரு ஆத்ம தத்துவம் ஆனந்தமாக இல்லாத போனால் யார் மூச்சு காத்த உள்ள எடுக்க முடியும், யார் மூச்சு காத்த வெளியில விட முடியும்? அது நடக்கிறதுனாலதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கு. கொஞ்சம் தட்டிட்டுன்னா தெரியும், ஓடுவான் டாக்டர். அந்த டாக்டர் என்ன ஆக்சிஜன் உள்ள வச்சுட்டு சரி படுத்துக்கோங்கிறான். அது என்ன ஆறுது உமக்கும் தெரியாது, டாக்டருக்கும் தெரியாது. கொஞ்சம் சரியாச்சுன்னா ஆயிட்டு வீட்டுக்கு போங்கிறான், அவ்வளவுதானே தவிர விவகாரம் முழுக்க அந்த உள்ள என்ன நடக்கிறதுன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த பரமாத்மா எல்லாத்தையும் பண்ணிருக்கார். அதே போலயே அவர் பயஜனகமாக இருக்கார். எப்படி பயம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும். அவருக்கு ரொம்ப பயம் இருக்கு அவரிடத்துல. என்ன, நாம எல்லாம் எல்லோரையும் ரொம்ப வசதியா இருக்கிறவாளா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். சில பேர் யாரு? சூரியன். சூரியன் வசதியாகவும் உலகம் முழுக்க அவர் ஒழிக்கிறதாகவும் எல்லா தெய்வங்களுக்கும் அதிபதியாகவும் கிரகங்களுக்கு ரொம்ப முக்கியமானவரும் கிரகங்களுக்கு அதிஷ்டாதாவாகவும் இப்படியெல்லாம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அந்த சூரிய பகவான அவரை பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு இருக்கிற பேர்ல முதல் பேரு மித்ராய நமஹா. ஃப்ரெண்ட் எவரிபடி. மித்திரம்னா ஃப்ரெண்டுன்னு எல்லோருக்கும் நல்லது பண்றதுக்காகவே இருக்க. ஆனா அவரும் பாருங்க, காலமே இன்னைக்கு பஞ்சாங்கத்துல 6:02 அவர் உதிக்கணும்னு சொன்னா ஒரு 2 நிமிஷம் லேட்டா உதிக்கிறார, இல்ல முன்னாலேயே வந்து விட்டார? ஒண்ணும் கிடையாது. அது என்ன டைம், அந்த டைம்னா டைம் உதிக்கணும். இங்க மட்டும் இல்ல,
இந்த பூமண்டலத்துல எந்தெந்த சமயத்துல எந்தெந்த முழிக்கணுமோ அந்த சமயத்துல உதிக்கணும். உதிக்கிறது மட்டும் இல்ல சார், அஸ்தமிக்கிறது அப்படிதான். அதே மாதிரி ஒரு நாள் அந்த கேஷுவல் லீவ் வேணும், உடம்பு சரியா இல்லை, நான் படுத்துக்கிறேன், உதிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? யோசனை பண்ணி பார்த்தீங்களா? அப்ப என்ன பண்ணார், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் உதிச்சுட்டே இருக்கணும். அந்த சூரிய பகவான் சுத்திட்டே இருக்கணும். அவர் பாட்டுக்கு அவர் எதையும் சுத்திட்டு இருக்கார், அவரை பூமி சுத்திட்டே இருக்கு. இப்படி அந்த சூரிய பகவான், அதுக்கப்புறம் சந்திரன், நட்சத்திரங்கள், அதே போலயே காத்து, இவாளுக்கெல்லாம் அமிதமான சக்தி இருக்கு. காத்து நினைச்சாரையானால் பெரிய பெரிய மலை உச்சியும் உடச்சு கீழே கொண்டு வரலாம். அது இருக்கும். அதே போல நெருப்பு பாருங்க, ஒரு நாளைக்கு நான் இன்னைக்கு வேலை செய்ய மாட்டேன், கேஸ் கம்பெனிக்காரன் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் கேஸ் சொல்லலாமே தவிர, வந்துருதுன்னா அதை ஆன் பண்ணினா எரிஞ்சுதான் ஆகணும். உங்க இடத்துல சமையல் ஆகிதான் ஆகணும். நான் இன்னைக்கு என்ன எரிஞ்சுட்டே இருக்கு சார், ஆனா உஷ்ணமா இல்லை, தொட்டு பார்த்தாலும் ஒண்ணும் இல்லைன்னா நீங்க வேணா தொட்டு பாருங்க, நான் பார்க்க மாட்டேன். என்னடா என்னைக்காவது நெருப்பானது நான் சுட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி சார்? அது சாதாரணமான மனுஷங்களை நம்ம பார்க்கிறோம். இவன் எல்லோருமே கொஞ்சம் ஆனந்தமே இருக்க வேண்டாம், என்னால போறோம் முடியும் வேண்டாம் அப்படின்னு அவளுடைய அபிப்பிராயத்தை சொல்றாளே. இப்படி ரொம்ப உயர்ந்ததான நிலையில இருக்கிறவாளும் விடாம அந்த காரியத்தை சொன்ன மாதிரி நியமமாக பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா அது என்ன தெரியுதுன்னு, அதற்கு பின்னால பயமூற்றவர் ஒருத்தர் இருக்க. நீ இது பண்ணல தலை எடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்றதுனால்தான் நியமமாக டிசிப்ளின்டாக ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க. அப்ப இவாள் இடத்துல இருந்து நியமமான வேலை வாங்குறவர் ஒருத்தர் இருக்கார், ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு தெரியறதோ இல்லையோ. அவருடைய பயத்தினால்தான் காத்து ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறது, சுத்திட்டே இருக்கு எப்ப பாரும். பீஷோதேதி சூர்யா, சூரியன் உதிச்சுட்டே இருக்கார். பீஷாதேந்திரஸ்தா, இந்திரனாகட்டும் அக்னி ஆகட்டும் அவ தன் காரியத்தை பண்ணிட்டே இருக்கார். மிருத்யுர்தாவதி பஞ்சமஹா, யமதர்மராஜா இருக்காரு, அஞ்சாவது கால்குலேட் பண்ணிருக்கோமே. இவர் எப்பொழுதுமே ஆல்வேஸ் ஆன் தி ஹீல்ஸ், எப்பொழுதுமே ரெஸ்டே எடுக்க மாட்டார். எந்த சமயத்துல யார் பிராணனை எப்ப எடுக்கணுமோ, ஒரு செகண்ட் முன்னாலே எடுக்கக்கூடாது, பின்னாலே எடுக்கக்கூடாது. எப்ப வேணுமோ அப்ப எடுத்துதான் ஆகணும். மறந்துட்டாரையானால் விட்டாரையானால் அவருடைய உத்தியோகத்தையும் போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி ஏதோ ஒரு தடவை தான் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, இன்டர்னல் ப்ரொசீடிங்ஸ் இது ஒன்றும் கிடையாது, போயிடுது உத்தியோகம். அவர் தலை மேலேயே ஒரு பெரிய இரும்பு தொங்கிட்டே இருக்கான், ஒரு சின்ன கயிறுல. தப்பு பண்ணினா மேல விழுந்துருங்கிறார். சிம்மாசனத்தை உட்கார முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம், மேல இரும்பு இருக்கு தலையில விழுந்துருங்க. என்ன சுவாமி என்ன அப்படி ஒரு பயத்தை வச்சுட்டு இருக்காரு. இவ்வளவுதானோ பயத்தை தான் கொடுத்துட்டு இருக்காரோ இல்ல, யார அவரை நாடுறாரோ அவளுக்கு அபயத்தை கொடுக்கிறாராம். அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே, அந்த பகவான நாடினவாளுக்கு அபயத்தை கொடுக்கிறார். எப்படி? சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாததே அபயம் சர்வபூதேபியோ தராமியேதத் விரதம் மம. இது அதுல இருந்து எதுல இருந்து உங்களுக்கு பயம் இல்லாம நான் காப்பாத்துறேன். பகவான வணங்கினா போறோம், அவரை அறிந்தால் போறோம். கல்யாண கிருத்தி துர்கதிம் தாத்த கச்சதி, பகவான் நாடி நல்ல வழியில கால் எடுத்து வச்சவன அதுக்கப்புறம் அவனுக்கு வாழ்க்கையில கெடுதலே கிடையாது அப்படின்னு அபை. முன்னால பார்த்தோம், அவ்வளவு பயத்தை உண்டு பண்றவராகவும் இருக்கார். ஆனா அவரை சரணாகதி அடைஞ்சவாளுக்கு பயமில்லாத நிலையும் கொடுக்கிறார், இத்தனையும் கொடுக்கிறார். அப்படி எப்படின்னு நமக்குள்ள அந்த ரசம் இருந்தா தான் எல்லாமும் நடக்கிறது. யாரு மூச்சு காத்து உள்ள இழுக்க முடியுமா அல்லது வெளியில விட முடியும்? ஆனந்தோ நஸ்யாது, இது உள்ள இருக்கக்கூடியதான ஆனந்தோடையமா அவர் இல்லாதவனா நடக்காது அப்படின்னு சுத்தி இந்த சரீரத்தை உண்டு பண்ணி, அம்மா வயசுல நம்ம இருக்கும் பொழுது இந்த சரீரத்தை உண்டு பண்ணி இதுக்குள்ள தாம் பூந்துண்டு கண்ணு காது ஊனாக்க வளரும்படி பண்ணி அதனால வேலை செய்யும்படி எல்லாம் அவர் தான் பண்ணினார். ஏதோ கடையில இருந்து வாங்கிட்டு வந்த பிறகு அதை சுவிட்சில போட்டா அதுக்கப்புறம் அது எரிகிறது சார்னு இல்ல, அவரே எல்லாத்தையும் பண்ணினார், அவரே எல்லாத்துக்குள்ள பூந்துட்டார், அவரே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார். பார்த்தீங்களா? இதான் நமக்கும் பகவானுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஃபேனை கடையில இருந்து வாங்கிட்டு வந்து நீங்க பிக்ஸ் பண்றேன், அதுக்கப்புறம் சுவிட்ச் பிளக்ல போடுறேன், சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இனிமேல சுத்த ஆரம்பிக்கிறது. அவர் என்ன வயரையோ ஃபேனையோ எல்லாத்தையும் அவர் தான் பண்ணினார்.
அவரே சுத்திட்டு இருக்கார். அப்ப அவருடைய காரியம் பார்த்தீங்களா, இந்த சரீரத்தையும் அவர் தான் சுட்டி பண்ணினார். சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான கண்ணு காது மூக்குனாக்கா அவர் தான் சுட்டி பண்ணினார். அதுக்குள்ள அதை வேலை செய்யும்படி பார்த்தும் தான் அவர் தான் இருக்கார். அவர் இல்லாத போனா நடக்குமாப்பா உனக்கு, கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. கோஹ்யேவாத்மனி நஸ்யாத் அயமே சக்கேவ ஆனந்த பிராணிதிச்சா பானிதிச்சா. மூச்சு காத்து உள்ளறதோ விடுறதோ அல்லது வெளியில போறதோ எல்லாம் அவரால் தான் நடக்கிறது. இத்யஸ்தித்வம் பக்தியுபபத்யா ஸ்ருதிரேஷா. இதனாலதான் அந்த பரமாத்மா நமக்குள்ள இருக்கார். இல்லாத போனா ஒரு ஒருபடியும் ஒண்ணும் வேலை செய்யாது அப்படிங்கறத உபபத்தியா, உபபத்தின்னு யுக்தி, அந்த பரமாத்மா இங்க இருக்கார் என்கிறதுக்கு அடையாளத்தை வேற சொல்லிட்டு ஸ்ருதிரேஷா. அப்படி எந்த ஸ்ருதி சொல்றதோ அந்த பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் பண்றேன். தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீடே. இதுக்கப்புறம் சொல்லி அதுக்கப்புறம் அடுத்ததாக ஐத்தரியோபனிடத்துல சொல்லக்கூடிய அம்சம் பிராணோவாஹம் வக்ரவணாதீனி மனோவா புத்திர்நாஹம் வியஸ்த உதாஹோ விசமஸ்தஹ இத்யாலோச்யஜ்ஞப்திரிஹாதீதி விதுர்யம் தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீடே. இந்த நான் தோன்றதே இந்த சரீரத்துக்குள்ள, இந்த நான் யார் யோசனை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணினா என்ன, உலகத்துல மனுஷாலாம் நான் யாருன்னு விசாரம் பண்ணுங்கிறான். வேதமும் சொல்றது நானா விசாரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா இவன் எத்தனையோ பொருளை நானுங்கிறான். கண்ணை பார்த்தா நான் பாக்குறேங்கிறான். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நயம் செய்யுங்கிறான். கண்ணு தான் பார்த்துருக்க ஆனா நான் தான் சொல்றான். அதே போல காது கேட்கறத நான் கேட்கிறேங்கிறான். கால் நடக்கிறது நான் நடக்கிறேங்கிறான். கை எழுதுறது நான் எழுதுறேங்கிறான். இந்த நான்கிற பொருளுக்கு என்ன சார் அர்த்தம்? ஒண்ணும் தெரியலையே. பிராணோவாகம் வாக் சவணாதீனி. நான் பிராணமா, நான் மூச்சு காத்த எழுத்துன்னு இருக்கேங்கிறான். இல்ல மூச்சு காத்த விட்டேங்கிறான். இந்த நானுங்கிறது காத்தா அபாரமா கண்ணா வாக்கா? நான் தான் பேசுறேன். பேசுறது நீங்களா? உள்ளவர் இந்த பேச்சுங்கிறது எப்படி வருதுங்க பெரிய விவகாரம். அது சாதாரணமாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு இடத்துல இருந்து உண்டாகிறது. நாதி சிரஸ்கண்ட ரசனா. சில எழுத்து நாதி, சில எழுத்து காது கழுத்து, சில எழுத்து இதயம், சில எழுத்து நாக்கு, சில எழுத்து உதடு. வா அப்படின்னு சொன்னா கீழ் உதடு மேல் பல்வரிசையை தொட்டா தான் வா வரும். தொடாம சொல்லி பாருங்க ஆதான் வரும். வாங்கிறது வரவே வராது. ரெண்டு உதடு ஒட்டினாதான் மா வரும். பாப்பா பாபா மா வரணுமே, ரெண்டு உதடு ஒட்டி தான் ஆகணும். ஒட்டாம நீங்க எந்த எழுத்து சொன்னாலும் ஆதான் வருமே தவிர பாப்பா பாபாமா வராது சார். அப்படின்னு ஒரு எழுத்துகள்லாம் வர்றதுக்கு சில இடங்கள் உண்டு. இடங்கள் மட்டும் இல்ல, அதை நீங்க பேசணுமீங்கனால் ஒரு அளவுக்கு அதுக்கு ஒரு பிரயத்னம் பண்ணணும். அந்த பிரயத்னம் பண்ண தெரியாதனால்தான் சின்ன குழந்தைக்கு வரமாட்டேங்குது. அது பேசணும் நினைக்கிறது வரல. ஒரு 2-3 வருஷம், ஒரு வருஷத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறது. 2 வருஷம் முடிஞ்சுமே டக்குன்னு ஊர்வம்பெல்லாம் அன்னைக்கே பேச ஆரம்பிச்சு. அப்ப விவகாரம் என்னன்னா, அது எப்படி வருது? அதை பேசுறதுக்கு ஒரு திறமை வேணும். அது வரலைன்னா பேச முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசினா டயர்ட் ஆயிடுது. அப்ப ஒரு யத்னம் வேண்டி இருக்கோ இல்லையா? அப்ப இடம் இருக்கு, யத்னம் இருக்கு. அது எழுத்துக்கள்ல மாத்தி சொல்லிவிட்டேன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். எழுத்துக்கள் ஆர்டருக்கு பார்த்தீங்களா? பிக்கஹான்னா பிக்கம்னா கிளின்னு அர்த்தம். திருப்பி சொல்லிவிட்டாங்க கபிஹீண்டா குறகுன்னு அர்த்தம். வரிசையா சொல்லிட்டு இருக்கேன் சார். இப்படி மாத்தி போயிடுச்சுன்னா அர்த்தம் போயிடுச்சு. நான் ஞாபகம் வச்சு. ரசஹானா ரசம்னா சாப்பிடுற ரசம். அதனால திருப்பி போட்டான் சரம்னா மாலைன்னு அர்த்தம். எழுத்தானது கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி போயிடுச்சுன்னா ஒரே இதெல்லாம் அர்த்தமா போயிடும், மாறி போயிடும். அப்ப என்ன வெறுமனை எழுத்துக்களை மேனுபேக்சர் பண்ணி வெளியில அனுப்புறது இல்லை. அது ஒரு ஆர்டர்ல வரணும். அந்த ஆர்டர் கூட எப்படி இருக்கணும்னு அதை எழுத்து சொல்றப்ப நீங்க சொல்றப்ப கரெக்டா இருக்கணும். விவகாரங்கள் என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணை பாக்குறதுக்காக மாப்பிள்ளை எல்லாம் வந்திருக்கா, வரிசையா உட்கார்ந்துட்டு இருக்கா. திடீர்னு ஒருத்தர் கேட்டார், இவ யாருன்னு கேட்டார். அந்த பொண்ணு அப்பாவுக்கு அவர் என்ன நினைச்சுட்டு இருக்கா, அவர் சம்ஸ்கிருதம் தெரியும், எல்லாம் ஸ்வஜனாள்கிட்ட என்ன சொல்லணும்னு ஸ்வஜனாள்னு சொல்லலாம். நம்மளவா தான் அப்படின்னு சொல்லணும். அந்த சான்னு சொல்றதுக்கு பதில் அவர் ஷான்னு சொல்லிவிட்டாரு. எல்லாம் ஸ்வஜனம், எல்லாம் நாய் கூட்டம், எல்லாம் எழுந்து போயிட்டான்னு.
விவகாரம் முழுக்க யாரும் அங்க இல்ல. என்னடா அந்த பேசும் பொழுது கரெக்டா ஒரு எழுத்து கொஞ்சம் அழுத்தி சொன்னாலும் கிருஷ்ணர் பணம்னு. அப்ப என்ன உள்ள ஒரு மனுஷன் பேசுறான்னா எந்த பாஷையிலையும் அப்படி உண்டு, சம்ஸ்கிருதத்துல மட்டும் இல்ல. நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். தமிழாகட்டும் தெலுங்காகட்டும் எந்த பாஷையா இருந்தாலும் அந்த பேசுறதுக்கு அது தனி பிரச்சனை. அதுக்கு வேண்டியதார். ஆனா இப்படி பேசும்படி பண்றவர் யாரு? அத பரமாத்மா தான். அதான் பிராணோவாகம் வாக்ரவணாதீனி மனோவா. இந்த மனசு எதையோ யோஜனை பண்றது பார்த்தீங்களா? இது ஒரு பெரிய ஒரு அதிசயம்னு. எத்தனையோ 15-20 வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயம் இன்னைக்கு அது ஞாபகப்படுத்தி சொல்றது. ஓஹோ, இன்னார போய் கேளுங்களேன், அவருக்கு தெரியுமே விடயம்னு. ஆமா, என்ன தெரியும், எப்படி தெரியும்? ஒரு 10-15 வருஷத்துக்கு அவாத்துக்கு போனேன், அங்க யாரோ பேசினா அது மனசுல இருக்கு அப்படின்னு. எத்தனை விஷயமும் நம்ம தெரிஞ்சது அன்னைக்கு அது முக்கியமாக காணப்படல. இருந்தாலும் கேட்டது அப்படியே ஞாபகத்தை இந்த சமயத்தை கரெக்டா ரீகால் மெமரி வருது பார்த்தீங்களா? அது இந்த மனசு பண்றது. அதுக்கு சரியா வரலைன்னா மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி அப்படின்னு யோசனை. அப்பனா மனசுல எத்தனையோ இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கி வச்சிருக்கோம். வாங்கி வச்சிருந்ததான இன்ஃபர்மேஷன்லாம் மனசுக்குள்ள இருக்கு. அது அந்த சமயத்துக்கு தகுந்தாப்புல எடுத்து வருது. இதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா டாக்டர். அவர் படிக்கிற காலத்துல படிச்சார். அது எப்போ எல்லாமே எல்லா வியாதியுமா வருது இல்ல, எப்போ வருது, வந்தப்ப வருது. ஓஹோ, இதுக்கு இந்த மருந்து கொடுத்தா சரியாகும், பண்றாரு, கொடுக்குறா, சரியாருது. அது ஞாபகம் இருக்கணுமா வேண்டாமா? எத்தனை விஷயமும் ஞாபகம் வச்சுக்கிறது சார். சின்னதா இருந்தாலும் தலை இருக்குன்னா, தலை சின்னதா இருந்தாலும் நீங்க சொல்லக்கூடியதான கம்ப்யூட்டர்ல ரேம் மெமரிங்கிற பத்தில இது எல்லாத்தையும் தாண்டி அதிகமா உங்க தலையில இருக்கு. ஒவ்வொருத்தருடைய மனுஷன்லயும் அவள் இந்த ஜன்மா இல்ல பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவ அர்ஜுனா தானியம் வேத சர்வாடி நத்வம் வெட்டபரம் தபா. எத்தனையோ பிறவிகள்ல யார் யார் எப்படி எப்படி இருந்தா என்னென்ன பண்ணினா எல்லாம் ஞாபகம் இருக்குன்ட்டு அத்தனையும் நமக்குள்ள இருக்கு. அதான் சதோவா புத்திர்வாஹம் யஸ்தௌதாஹோ பிதமஸ்தா. இவைகள்லாம் தனித்தனியாக ஆத்மாவா இருக்க வேண்டாம், எல்லாம் கூடி சேர்ந்து ஆத்மாவா இருக்கலாமோ இல்லையா? இப்ப தனித்தனியா இருந்ததுன்னா இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது ரொம்ப கஷ்டம். எல்லாம் நன்னா இருக்கிற வரைக்கும் எல்லா ஜனங்கள்லாம் ஓஹோன்னு சொல்லுவா சார். கெட்டு போயிடுதுன்னு வச்சுங்களேன், எல்லா தலையும் உங்க தலையில தான் வந்து விழும். இதனாலதான் ரொம்ப பேர் என்ன பண்ணிட்டு இருக்கா, இண்டிவிஜுவலா இருக்கப்படாதுன்னு தனித்தனியா பண்ணிட்டு இருக்கா. ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு யாருன்னு பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருக்கா, சேர்மன் ஒருத்தர் இருக்கா, அவர் தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள். அவர் பார்த்தா இதனால அது ரொம்ப இருக்கு. யாரோ ஏதோ பண்ணினா நம்ம தலையில வந்து விழுறது. சௌக்கியமா இருக்கிற வரைக்கும் யாரும் கவனிச்சுக்கவே மாட்டான், உங்களாலே சொல்லவே மாட்டான். நல்லா வேலை செய்யறது எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னு ஏதாவது கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், இவர் தான் முதல்ல பிடிக்கிறான். அதனால என்ன பண்றதுன்னு, அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் சேர்ந்து இவெல்லாம் சேர்ந்துதான் ஒரு ரெஸ்பான்சிபிள். இவன் சொன்னா அவனை சொல்லுவான், அவன் சொன்னா இவன் சொல்லுவான். இந்த 10 பேருக்கு கஷ்டமா இருக்குன்னு என்னடா ஷேர் ஹோல்டர்ஸ் தான் சரியா போச்சு, யாரை கேட்பேன், ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா விவகாரம் முழுக்க அதே மாதிரிதான் கவர்மெண்ட்ல பிரசிடென்டா பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். அவளை கேட்டெல்லாம் பார்லிமெண்ட் சொல்றது இருக்கான். எங்கேயும் பாருங்க ஒரு வியக்தியின் இடத்துல நாம் ஒரு தீர்மானமான அபிப்பிராயத்தை வைக்கல. அதே மாதிரி இந்த சரீரத்தை யார் நடத்தி வைக்கிறா, வாழ்க்கையில எல்லாமே நடக்கிறது யாரு, இவளுடைய கூட்டமோ அப்படின்னு யோசனை பண்ணலாம். புத்திர்வாகம் வியஸ்த உதாஹோ சமஸ்தா. டோட்டலா யூனிட்டா எல்லாரும் சேர்ந்து இதை நடத்துறாரா தெரியல. இத்தியாலோச்சியா எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணி மாற்றிகள் கடைசியில நிச்சயத்துக்கு வந்தாலாம். என்னது, நம்ம சரீரத்தை உண்டு பண்றப்ப இந்த கண்ணு கதை மூக்கு நாக்கு தோலி இவெல்லாம் வரத்துக்கு முன்னால என்ன தயார் இருந்தா சார் யோஜனை பண்ணிப்பா. அவ யோஜனை பண்ணிதான வழி என்ன, அம்மா வயத்துல இந்த சரீரம் இருக்க, அந்த சரீரத்துக்கு ஒரு 4-5 மாதம் வரைக்கும் ஒரு விதமான சலனமும் இல்லை. அது வெறும் அப்படி இருக்குது. நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு இருக்க. அது புலன்கள்லாம் 3-4 மாசத்துக்கு தான் வருது. மனசு 5வது மாசத்துக்கு தான் வருது. அதுக்கப்புறம் தான் அப்படி சுத்த ஆரம்பிக்கிறது. இந்த சரீரத்துக்குள்ள இவைகள்லாம் வரத்துக்கு முன்னால யாரு வந்தா, முதல்ல யாருன்னு, முதல்ல பிராணம் வந்தது. பிராணம் எப்ப வந்ததுன்னு முதல் நாளே வந்துருந்தான். அவர் தான் எல்லாரை விட சீனியர், கண்ணு காது மூக்கு நாக்கை விட சீனியர் பிராணன். ஓஹோ, அவர் முதல்ல வந்தார். எப்படி வந்தார் சார்?
அவர் எங்க உள்ள புந்துண்டாரோ அந்த இடம் கால் கட்ட வரல மாதிரி. விவகாரம் என்ன? பிராணன் எந்த வழியாக நுழைஞ்சார்? கால் கட்டவரல் வழியாகத்தான் நுழைஞ்சார். இந்த ஆத்மா பார்த்தா பரமேஸ்வரன் அவர் எப்படி வந்தார்? உச்சங்குழி வழியாக அவள் உள்ள வந்தார். இவர் ரெண்டு பேரும் என்ன ஆச்சுனர்? அவர் கீழ் வழியாக போனார், இவர் மேல இருந்து உச்சங்குழி வழியாக வந்தார். இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இதயத்துள்ள விட்டுண்டார். அவளுக்குள்ளேயே ஒரு அக்ரிமெண்ட் MOU சைன் பண்ணி தான் வந்திருக்கா. எஸ்மின் உத்கிராந்தே அஹம் உத்கிராந்தோ பவிஷ்யாமி எஸ்மின் வா பிரதிஷ்டதே அஹம் பிரதிஷ்டாஸ்யாமி. யார் இருந்தால் நான் இருப்பேனோ, யார் கிளம்பினா நான் கிளம்பினா கிளம்பிடுவேனோ அப்படிப்பட்டதான ஒரு தோழனை எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு பிராணனை சுட்டி பண்ணி முதல்ல அனுப்பினாரா. இப்படி இந்த சரீரத்துக்குள்ள யார் உள்ள இருக்கா? ரெண்டு பேர் இருக்கா. மீதி பேர்னா அப்புறம் வந்தவா அப்புறம் போறவான்னு விவகாரம் முழுக்க பாருங்க. முக்கியமாக வேண்டியவ யாரு? ரெண்டு பேர். ஒண்ணு பிராணன், ஒண்ணு ஆத்மா. அப்ப இந்த சரீரத்துக்கு எல்லா வேலையும் பண்றது யார் சார்? இந்த ரெண்டு பேர்ல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இவ தானே இருக்கா. அவ ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இருக்க முடியும். அப்ப ஓம் ஆத்மே திவயம் ஜிக்ஞாசாமஹே, இவா ரெண்டு பேருக்குள்ள யார் ஆத்மாவா இருக்க முடியும்? அதுவா இந்த பிராணன் எல்லா வேலையும் எல்லா இடத்துலயுமே வேலையை வாங்குறேன். கண்ணு பாக்குறதுக்கு திறமை பிராணம் கொடுத்தா தான் செய்ய முடியும். ஒரு நாள் சாப்பிடாம இருங்கோ, சவண நட்சத்திரம், அதுக்கப்புறம் நாளைக்கு சிவராத்திரி சாப்பிடறது இல்லை அப்படின்னு வச்சுட்டு 2-3 நாள் வரிசையே சாப்பிடாம இருந்தேன்னா எழுந்துக்கிறதே கஷ்டமா இருக்கு. கண்ணு அப்படியே மூடிக்கிறது, பார்க்க தெரியல. விவகாரம் முழுக்க என்ன சுவாமின்னு இதுக்கு என்ன அன்னத்தை தான் சாப்பிடல, சக்கரவள்ளி கிழங்கா உள்ள போயிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. அதுல ஓட்ஸ் கஞ்சி தப்பு இல்லைன்னா அது தப்பு மட்டும் இல்ல, அதோட நிறைய பாலம் என்ன சொந்த காசு அது வேலை போட்டு இருக்கான். இத்தனையும் போட்டு சாப்பிட்டு இவனால இருக்க முடியல. என்ன சுவாமினாரு வழக்கம் இல்லை, அவ்வளவுதான். ஆனா என்ன ஆச்சுன்னாரு, கண்ணு பார்க்கற சிரமப்படுறது, எழுதுகிறது சிரமப்படுறது. என்ன ஆச்சுன்னா உடம்புல சக்தி இல்ல. ஏன் சக்தி இல்ல? அன்னரசம் உள்ள போகல. இந்த அன்னரசம் உள்ள போயிடுதுன்னு வச்சுங்களேன், எல்லா வேலையும் பண்றது. அப்ப இந்த பிராணன் என்ன பண்றது? அந்தந்த புலன்களுக்கு அதற்கு தேவையான ஒரு ஆகாரத்தை கொடுத்து அவளிடத்துல இருந்து வேலை வாங்கிறது. யாருக்காக வேலை வாங்கிறது? தனக்கு இல்ல, யாருக்க? உள்ள இருக்கிற பரமாத்மாவுக்காக. விவகாரம் என்ன? இந்த பிராணனும் ராஜாவுக்கு மந்திரி மாதிரி இருக்காரே ஒழிய அவரே வசதி இல்லை. ஆகையால் யாருன்னு இதற்கும் அப்பாற்பட்டதாக பிராணனுக்கும் அப்பாற்பட்டவர் இருக்காரே அவர்தான் பிரஜானம் பிரம்மா. அறிவுடன் இருந்து கொண்டு எல்லோற்றையும் அறிவை கொடுத்து கொண்டிருக்கிறவர் அவர் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீடே பிராணோவாகம். நாம் பிராணனா, வாக் நான் வாக்கா, நான் சிரவணாதீனி நான் காது மூக்கு கண்ணு இப்படியா, மனோவா நான் மனசா, புத்திர்வாகம் புத்தியா, வியக்தா தனித்தனியாக இவதானா, உதாஹோ சமஸ்தா இல்ல எல்லாரும் சேர்ந்து ஆத்மாவா, இத்தியாலோச்ச இப்படி விசாரம் பண்ணி இந்த நான் யாருங்கிற விசாரம் உபனிஷத்தை பண்ணியிருக்க. எந்த உபனிஷத்தை? ஐத்தரேய உபனிஷத்தை பண்ணிருக்க. கடைசியில் என்ன தீர்மானம் பண்ணிருக்க? நமக்குள்ள தோண்டி கொண்டிருக்கக்கூடியதான் நான் இந்த அறிவை கொடுக்கக்கூடியதான் ஒரு தத்துவம் எதுவோ அது அந்த சைத்தன்யம் தான். என்று விதுரியம் தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீடே நஹம் பிராணஹா நைவ சரீரம் ந மனோஹம் நாஹம் புத்திர் நாஹமஹங்கார விதௌச யப்ரஜ்ஞாம்ச சோஸ்மியானே வேதி விதுரியம் தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமீடே. ஏதோ உபனிஷத் சொல்றதுன்னு நீங்க சொல்றீங்களே சார், அது ஆத்மாவா ஏன் இருக்க விடாதுன்னா, கண்ணு ஆத்மாவா இருக்குமையானால் குருடனுக்கு ஆத்மா இருக்கக்கூடாது, குருடன் உயிரோட இருக்கக்கூடாது. கண்ணுதான் ஆத்மான்ட்டு இருந்தாலும் இருந்தா கண்ணு கெட்டு போச்சு பார்க்கல, அப்ப ஆத்மா போயிட்டாங்கிறமா இல்லையே. அப்ப ஆத்மாவுக்கு கண்ணு உதவுகிறதே தவிர கண்ணு ஆத்மா இல்லை. ஒரு செவிடன் இருக்கான், அவனுக்கு காது கேட்கல, அதான் பிராணம் போயிட்டானாவா இல்ல. அப்ப என்ன? ஆத்மாவுக்கு உதவக்கூடியதான பொருள் காதே தவிர அது ஆத்மா இல்லை. நாஹம் பிராணஹா ந இவ சரீரம் ந மனோகம்
எத்தனையோ பேருக்கு மனசே இல்ல, பைத்தியமா இருக்கா, வேலை செய்ய மாட்டேங்கிறது, எந்த சமயத்துல எது பண்ணணுமோ செய்ய மாட்டேங்கிறா. ஒழுங்கா இருக்கிறவாளும் அப்படிதான் இருக்கா. சில சமயத்துல மனசு வேலை செய்ய மாட்டேங்கிறது, என்ன பண்றது? அதே போல சரீரத்துக்குள்ள சரீரம் ஆத்மா இருக்குமே, ஆனால் கையோ காலோ உடஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிராணம் போயிட்டுமே போலியே. சரீரம் ஆத்மா இல்ல. நாகம் புத்தர் நாகம் அகங்கார தியௌச்சா நாகம் புத்தி. புத்தி தான் ஆத்மான்னு சொன்னேன்னா லோகத்துல ரொம்ப பேர் புத்தி கெட்டு இருக்கா. எப்ப எது பண்ணணுமோ அப்ப அது பண்ணாம வேற என்னோடதுல பண்ணிட்டு இருக்காங்க. அது வேணும்னே சில பேர் பண்ணிட்டு இருக்கா. இவாளெல்லாம் என்ன சொல்றது? இவாளா ஆத்மா ஆகுமா? இல்ல. நாகம் அகங்கார தியௌச்சா, அகங்காரம், ஈகோயிசம் இது வந்ததுன்னா நான்ங்கிறான். ஆனா கடைசியில் என்னன்னா பகவான் சரியா பார்த்தவரதான் தலையில ஒரு குட்டு போடுறான். அகங்காரத்தோட இருக்கிறவாள்லாம் அப்பப்ப அடிபட்டு தான் இருக்கான். எல்லாம் என்னால்தான் நடக்குங்கிற சமயத்துல பார்த்தெல்லாம் அவளுக்கு நடக்காது. அப்ப அது அகங்காராத்மா ஆகுமா? இல்லையே. எப்பிரஜம்சா சோஸ்மி அகமே வேதி விதுவானா. இவர்களுக்கு எல்லோருக்கும் அப்பாற்பட்டதாக இருந்து கொண்டு இவர்களை பார்த்து கொண்டு இவளுக்கு உதவி கொண்டிருக்கக்கூடியதான ஒரு அறிவு வடிவமான ஒரு சைத்தன்யம் உள்ள இருக்க பார்த்தா அதுதான் ஆத்மான் அறிவும். பிரஜாமே வேதி விதுவோ, அவரைத்தான் நாம ஹரின்னு சொல்றோம். மகாவிஷ்ணுன்னு சொல்றல. சர்வபூதானாம் அந்தஹா பிரவிஷ்யா போட்டு யந்திராரூடாதி மாயையா. தோல் பொம்மையெல்லாம் அது எப்படி அந்த கயிறை இழுத்துட்டே இருந்து அவைகள்லாம் ஆடிட்டு இருக்கானோ அப்படி ஆடிட்டு இருக்கோம். நம்மளை ஆட்டி வைக்கிற யாரு? அவர் தான். சகல நாடக சக்கரவர்த்தி யாரு? அந்த பரமாத்மா தான். ஆனா அது அவர் அறியாமல் நம்ம பாட்டுக்கு ஏதோ சுத்தி கொண்டிருக்கோம். ஆயால் நான் யாருன்னு சொன்னா அந்த பரம்பொருள் தான் அப்படின்னு தீர்மானம். வேதி விதோயம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமேடே அப்படின்னு 36வது ஸ்லோகம் ஆச்சு.